ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 500ஆக உயர்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஆப்கானிஸ்தான் நாடு சந்தித்திருந்தது. இந்த நிலையில்தான் நேற்றும் 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு முறை ஏற்பட்ட நிலநடுக்கம் சக்தி வாய்ந்ததாக 6 புள்ளியாக பதிவாகி இருக்கின்றது. அதன் பிறகு மீண்டும் 4.5 என்ற அளவிலே 2வது முறையும் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கின்றது. எனவே ஆப்கானிஸ்தான் மற்றும் அந்த பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு ஆப்கானிஸ்தானினுடைய அனைத்து மாகாணங்களிலும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த நிலநடுக்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில்தான் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. அதன்படி தற்போது வரை ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் பலியானவர்களுடைய எண்ணிக்கை 500ஆக உயர்ந்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தானினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கும் குனார் மாகாணத்தில் அந்த நிலநடுக்கத்தால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தான் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. தற்பொழுது வரை 500ஆக உயர்ந்திருக்கின்றது. கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குனார் மாகாணம் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கின்றது. கடந்த முறை ஏற்பட்ட அந்த பாதிப்பை போன்று இந்த முறையும் நிலநடுக்கத்தின் காரணமாக சாலைகள் முழுவதுமாக பல்வேறு இடங்களில் கட்டட இடிபாடுகளால் தடை ஏற்பட்ட நிலையில் வாகனங்கள் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படக்கூடிய நிலையில்தான் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை 500ஆக உயர்ந்திருக்கின்றது. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கட்டடங்கள், வணிக நிறுவனங்கள் உட்பட அனைத்து கட்டுமானங்களும் சிதைந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையினால் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. தற்பொழுது வரை 500 பேர் உயிரிழந்திருப்பதாகவும், அதே நேரம் அந்த இடிந்த கட்டடங்களை மீட்கும் பொழுது அதற்கு கீழாக கிடைக்கக்கூடிய உடல்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருப்பதாகவும் ஆப்கானிஸ்தானில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தகவல்களில் பதிவிடப்பட்டுள்ளது. ராஜகுமரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.